ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு மெத்தடுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டெமோவில் நான் வந்து ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மெத்தட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதுக்கடுத்து வந்து அதோட ரிட்டர்ன் டைப், அதுக்கடுத்து மெத்தட் நேம். இதுதான் வந்து அதோட ஃபார்மேட். இதுக்குள்ளே ஜஸ்ட்டு நான் ஒரு சிஸ்அவுட் மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். யூ ஆர் லேர்னிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அது வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத பேராமீட்டரில் வாங்க போகிறேன். இதை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் சப்ஜெக்ட் அப்படின்றத கொடுத்துக்க போகிறேன். ஸ்ட்ரிங்குன்றது வந்து நம்ம வாங்க போகிற பேராமீட்டரோட டேட்டா டைப் அண்ட் சப்ஜெக்ட்டுன்றது வேரியபிள். இப்போ இந்த சிஸ்அவுட்குள்ளே சப்ஜெக்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? நார்மலாக வந்து சிஸ்அவுட்குள்ளே முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ப்ளஸ் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் வேரியபிளுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா இந்த வேரியபிளும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கன்கேட்டினேட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து ப்ளஸ் சிம்பிளோட மீனிங். இது வந்து ப்ளஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் தான் நம்மளோட பேராமீட்டர். இப்போ நம்ம இந்த மெத்தடை கால் பண்ண போகிறோம். நார்மலாக என்ன சொல்லியிருக்கேன், கிளாஸோட மெத்தடை கால் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா, அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் லைன் தான் இது. டெமோ ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ டெமோ ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஓபிஜே டாட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த மெத்தட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதோ வந்திருக்கா. இப்போது அந்த ப்ராக்கெட்குள்ளே பேராமீட்டர் கேட்குதா, இதில் வந்து நான் ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ என்ன வருது, யூ ஆர் லேர்னிங் ஜாவா அப்படின்னு வருது. இப்போ கால் பண்ணுற மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணுற பேராமீட்டர் போகுது. இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடா, இதை நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக மாற்ற போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் போட்டுக்கிறேன். ஸ்டாட்டிக் கீவேர்டு வந்து எப்போவுமே ரிட்டர்ன் டைப் முன்னாடி தான் போடணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் லைன் தேவை இல்லையா, அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தேவையில்லை, டேரெக்டாக அந்த மெத்தடே கால் பண்ணிடலாம். அதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இங்கே இப்போவும் அதே அவுட்புட் வருதா. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து வாய்ட் மெத்தட், டைரெக்டாக சிஸ்அவுட் அதுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரிட்டர்ன் டைப் வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? அது வந்துட்டு எப்படின்னா அதே மாதிரி தான். அங்கே வந்து வாய்டு இருக்கிற இடத்துல இங்கே வந்து இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு அப்படின்ற டேட்டா டைப்ஸ் வந்து இருக்கும். இந்த டேட்டா டைப் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு கேல்குலேஷன் மெத்தடுக்குள்ளே நடக்கும் அண்ட் இது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் இதில் வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நான் வந்து சிம்பிள் அடிஷன் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு மெத்தட் நான் கொடுத்துட்டேன். அது வந்து 2 பேராமீட்டர் வாங்குகிறேன். இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்றதுனால இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் அந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஓபிஜே டாட் மெத்தட் அப்படின்னு கால் பண்ணலாம். அதில் வந்து 2 பேராமீட்டர் வேல்யூ கொடுக்கணும். நான் வந்து ஒரு வேல்யூ வந்து 5ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு வேல்யூ வந்து 5ன்னே வச்சுக்கிறேன். இப்போ கேல்குலேஷன் படி நமக்கு வந்து 10ன்னு ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, இதில் நான் வந்து ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பேராமீட்டரை கெட் பண்ணி காலிங் மெத்தடுக்கு கேல்குலேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை கொடுத்து அனுப்பும். நம்மளுக்கு வந்து ஏயும் பியும் ஆட் ஆகி கிடைக்கணும். ஸோ நான் ரிட்டர்ன் a+b அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இதில் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த சிஸ்அவுட்குள்ளேயே அந்த மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். obj டாட் மெத்தட் 5,5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா obj டாட் மெத்தட் 5,5ன்னு கால் பண்ணும்போது மேலே நம்ம கொடுத்துருக்க மெத்தட் வந்து கால் ஆகுது. இப்போ ஆஸ் யூஷுவல் ஸ்டாட்டிக்காக மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தேவை இருக்காதா, ஸோ வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் லைனை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஓபிஜியை ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாக சேவ் பண்ணோன்னா இப்போ ரன் பண்ணும்போது அதே அவுட்புட் தான் கிடைக்கிது. தேங்க்யூ.